என் பெயர் யாழினி. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஆமாங்க, என் பெயர் யாழினி. நான் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். எனக்கு கல்யாண வயசு ஆகியும் நான் இன்னும் திருமணம் செஞ்சு கொள்ளவில்லை. காரணம், நான் ரொம்ப அழகா இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய அழகு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. என்னுடைய அழகால நான் ரொம்ப கர்வப்படுவேன். ஏன்னா எல்லாருமே என்கிட்ட பேச வருவாங்க. ஆனா நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். அந்த சமயத்துலதான் நான் என்ன பண்ணேன், ஒரு லீவ் டே அப்போ நான் எங்க ஊருக்கு போனேன். அதாவது என்னுடைய பூர்வீக ஊருக்கு நான் போனேன். அப்ப அங்க பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா நடந்துச்சு. அந்த கோவில் திருவிழாவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேர், நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் கோவில் திருவிழா ஜே ஜே நடந்துச்சு. நான் 2 நாள் கோவில் திருவிழாக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோவில், அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. ஆனா என்னால போக முடியல. ஏன் பாக்குறீங்களா, எனக்கு அந்த 3 நாள் வந்துருச்சு. கோவில் திருவிழா 3வது நாள் என்னால போக முடியல. அதனால எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருந்து என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு பல விஷயங்களை வாங்க போனேன். ஆனா எனக்கு ரொம்ப ஆசை, கல்யாணம் மட்டும்தான் வேண்டாம். ஆனா கல்யாணத்தை தவிர்த்து சில பஜன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனேன். அப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு போயிருந்தேன். அந்த ஒயிட் கலர் சாரி பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கும். அந்த ஷாப்பிங் மால்ல எல்லாருமே என்னையே பார்த்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாங்க, அப்படின்னு பார்த்து செம்ம மழை, எல்லா பக்கமும் தண்ணி ஜோனும் மழை, இடி மின்னல், எல்லா இடத்துல இருந்தும் மழை வந்துச்சு. கால்வாய் எல்லாம் ரொம்ப, நானும் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். ரொம்ப குளிரா இருந்துச்சு. அந்த சமயத்துல நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்பதான் ஒரு கடுப்பா ஆச்சு. ஏன்னா இதுநாள் வரைக்கும் நான் சாரி கட்டுனத ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா அந்த மழையில நான் சாரி கட்டுனத ரொம்ப கஷ்டமா நினைக்கிறேன். ஏன்னா நான் கட்டுனது ஒயிட் கலர் சாரி, எனக்கோ 3 நாள். அப்ப பாத்தீங்கன்னா மழையில நினையவும் ஃபுல்லா வந்து ஒயிட் கலர் ரெட் கலரா மாறிடுச்சு பேக் சைடு. நான் எப்படி வீட்டுக்கு போவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போன் பண்ணலாமா, எங்க இருக்கீங்கன்னு கேட்கலாமான்னு நினைச்சேன். நான் நினைக்கும்போது அவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சோ தெரியல. அவர் டக்குன்னு எனக்கு கால் பண்ணி, ஏம்மா எங்க இருக்க, வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வீட்ல எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அதுவும் நான் இப்ப வெளிய ஷாப்பிங் வந்திருக்கேன் மாமா. என் வந்த இடத்துல ரொம்ப மழை பெஞ்சு நான் நினைச்சிட்டேன். சோ நான் நின்னுட்டு இருக்கற அட்ரஸ் சொல்றேன், நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடு மாமா அப்படின்னு சொன்னேன். அவரும் வேகமா கார் எடுத்துக்கிட்டு நான் நின்னுருந்த இடத்துக்கு வந்தாரு. வந்து என்னையே கூட்டிட்டு போனாரு. நான் ரொம்ப குளிரா இருக்கும் இருந்தேன். அப்ப கார்ல இருக்கற ஏசி ஆஃப் பண்ணிட்டாரு. நாங்க 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வீட்ல போன உடனவே நான் 2 டவல் எடுத்து மாமாக்கு 1 கொடுத்தேன், நான் 1 தொடச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து மாமா முன்னாடியே எல்லாமே பண்ணுவேன். அதனால மாமா முன்னாடியே தலைய தொட்டுனேன். அதுக்கப்புறம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ள போனேன். அந்த சமயத்துல மாமா அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டாருன்னா அவர் டிரஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப நானும் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப நான் வந்து மஞ்ச கலர் நைட்டி 1 போட்டிருந்தேன்.
அப்ப மாமா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் டீ கொடுக்குறியா? ரொம்ப குளிருது அப்படின்னு கேட்டாரு. எனக்கும் ரொம்ப குளிருது மாமா. நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போனான். அப்போ மாமாவும் பின்னாடியே போய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரியட்டும். அக்காக்கு தெரிஞ்சுச்சுன்னா உன்ன வெள்ளத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அப்படி எல்லாம் இல்ல உன் அழகுக்கு கால் தூசை வருமா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வெக்கம்தான் வந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப அழகு இல்லையா? என்ன பார்த்து வர்ணிக்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் சின்ன வயசுல இருந்தே அந்த மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீ ரொம்ப கியூட் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் நீ அந்த வயட் கலர் சாரில இருந்த பத்திய மழையில நினைஞ்சப்ப அப்போ ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்ன மாமா என்கிட்ட ரொம்ப அட்டு போடுறாரு அப்படின்னு. அதுக்கு மாமா சரி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எனக்கு ஏதாவது விருந்து வை. விருந்து வச்சனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் மாமா. அத்தாவது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இங்க பாரு யாழினி. உன் அக்கா மாசத்துக்கு 2 டைம் விருந்து வைப்பா. அதுவே வேண்டா வெறுப்பா வைப்பா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. என்னுடைய கூட பிறந்த தம்பி தினைக்குமே விருந்து சாப்பிட ஆசைப்படுறான். தினைக்குமே நான் கையால விருந்து கொடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு பாப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் சரி யாழினி நீ விருந்து கொடுக்க தேவையில்ல அப்படின்னு கோபமா சொல்லிட்டு தன்னுடைய கூட பிறந்த தம்பிய வெளியே எடுத்து அது தலையிலேயே வேகமா அடிச்சான். அத பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓங்கி ஓங்கி தன்னுடைய தம்பி தலையில அடிக்கும்போது அவன் டக்குன்னு வாந்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்டான். என்ன ஆளுனி இப்ப கூட உனக்கு மனசு இறங்கலல்ல? சரி விடு ஆளுனி இன்னொரு ரவுண்ட் நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் யாழினி இரு மாமா இவ்வளோ கஷ்டப்படுற என் அக்கா எவ்வளவு கொடுமைக்காரி அவகிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புளி பணியாரமும் வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் மாறி மாறி சாப்பிட்டேன். மாமா ரொம்ப தெம்பா என்னுடைய மாம்பழத்தை சாப்பிட்டாரு. அவர் சாப்பிடும்போதே சொன்னாரு உங்க அக்காவுடையது மாம்பழமா அது கொய்யா பழம் மாதிரி இருக்கு. உன்னுடையது மாம்பழத்துல மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கு. என் பசை மட்டும் இல்லை என் ருசியே உன்னுடையதுதான். அதன கல்யாணம் பண்ணது உன்ன கல்யாணம் பண்ணி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அலனே. அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது யாழினி குழிப்பணியாரம் கொஞ்சம் செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டாரு. யாழினி ஓ குழி பணியாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனான். கிச்சனுக்குள்ள போயிட்டு ரெடியா இருக்கற குழி பணியாரத்தை காட்டினா மாமாவும் குழி பணியாரத்துல கொஞ்சமா நாக்குல டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நாக்குல டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அம்மா யாழினி இந்த மாதிரி ஒரு குழிப்பணியாரத்தை நான் பார்த்ததே இல்லமா ரொம்ப டேஸ்ட் இதுல இருக்கற அந்த வயிட் சட்னி இருக்கு. பாத்தியா அது ரொம்ப ஹெல்த்தியான அந்த குழி பணியாரத்தை சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா நான் விருந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரு. இப்படியே நாங்க 2 பேரும் பஜனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த சமயத்துல யாரோ டோர தட்டுற சத்தம். அந்த சத்தம் பாத்தீங்கன்னா என் அக்காக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேஷுவலா எழுந்திருச்சிட்டோம். கேஷுவலா எழுந்துச்சிட்ட பிறகு எங்க மாமா சொன்னாரு எனக்கு தினைக்க விருந்து வைனி அப்படின்னு சொன்னாரு. எனக்கோ அந்த விருந்து ரொம்ப பிடிச்சது. மாமா நான் தினைக்க வைக்கிறேன். வாங்க அப்படின்னு சொன்னேன்.
அப்புறம் அக்கா வந்த பிறகு அக்கா எங்களை பார்த்து என்ன பண்றீங்க மாமாக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அக்கா மாமாக்கு தேவையான பணியாரத்தை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன. அக்காக்கு புரியல. அப்புறம் மாமா வாழைப்பழமும் கேட்டாங்க எல்லாமும் கொடுத்தேன். அப்புறம் மாங்காய் பழம் கிட்டங்க பிரிட்ஜ்ல இருந்து மாங்காய் பழம் எடுத்து கொடுத்தேன். அக்கா நீங்க வந்து நாளைக்கு மாங்காய் பழம் கொடுங்க மாமாக்கு மாங்காய் பழம்தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்கு அக்காவும் ஒண்ணுமே புரியாம சரிமா நான் குண்டு மாங்காய் பழம் வச்சிருக்கேன் நான் கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த கதையில உங்களுடைய யாழனை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கலந்துக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.